வணக்கம். நிஃப்டி செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ் வார அளவிலான ப்ரிடிக்ஷன் வந்து செப்டம்பர் 16, 2024 முதல் செப்டம்பர் 20, 2024 வரை ட்ரெண்ட் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:17 செப்டம்பர் 16, 2024 எடுக்கப்பட்டது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் முதல் 1.5 நிமிடம் ஃபேஸ்புக் ரீல்ஸில் வரும். முழு வீடியோவும் பார்க்க வேண்டும் என்றால் தமிழ் பங்குச்சந்தை நிலவரம் என்ற எங்களது ஃபேஸ்புக் தளத்தில் முழு வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், அல்லது எங்களது யூடியூப் சேனலில் முழு வீடியோவும் அப்லோட் செய்யப்பட்டிருக்கும். மறவாமல் எங்களது யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யும். போன வாரம் க்ளோசிங் வந்து 25,372.60. இப்போ என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரம் கேண்டில் படி, போன வார க்ளோசிங் படி, என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்ட் அப்பு. ஆனால் இது போன வாரம் என்ன ஆயிருக்கணும், கீழே போயிருந்துருக்கணும். அதாவது போன வாரம் கீழே போயிருந்துருக்கணும், இது மேலே ஏறிருக்கு. இது ஒரு சர்ப்ரைஸை. சரி, இப்போ இந்த வாரம் நான் சொன்னேன்ல, போன வார கேண்டில் படி, போன வார க்ளோசிங் படி, என்னுடைய ஃபார்முலா படி அப் ட்ரெண்டுன்னு சொன்னேன்ல, இது தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த வாரம் யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங், அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கக்கூடிய யுஎஸ் ஃபெடரல் மீட்டிங் இருக்குது. அதில் வட்டி விகிதத்தை குறைக்கப் போகிறார்கள் என்பதை பற்றி ஒரு ரூமர் இருந்துகிட்ருக்கு. அதனால் இது வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள். இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, 25,435 என்ற நிலையில் இப்போ வர்த்தகமாகிட்டுருக்கு. அதனால் இந்த நிலையில் ஓப்பன் போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து மேலே போச்சுன்னா 25,636 ஃபஸ்ட் டார்கெட்டை. அதே சமயம் இது வந்து கீழே இறங்குச்சுன்னா 25,420 கீழே டார்கெட்டை. சரி, இப்போ மேல்நிலையும் பார்த்துட்டோம், கீழ்நிலையும் பார்த்துட்டோம். இப்போ 25,420 உடைத்தால் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, 25,180, 25,138க்கு சரிய வாய்ப்பு. இது வந்து மல்டிபிள் சப்போர்ட் லெவல்ஸ். அதற்கு பிறகு 24,851, 24,816 என்ற நிலைகளுக்கு சரிந்துவிடக்கூடும். சரி, இப்போ வந்து என்னென்னா, இந்த 25,420 உடைக்கும் வச்சுக்கிட்டா, எக்காரணத்தை கொண்டு இப்படி தான் கீழே வரணுமே தவிர எக்காரணத்தை கொண்டு ரீபவுண்ட் ஆகக்கூடாது. ரீபவுண்ட் ஆகி 25,420 கடந்து விட்டால் ஷார்ட் செல்லர்ஸ் மாட்டிக்கொள்வார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ மேலே 25,636 கிராஸ் பண்ணதுன்னா என்ன நிலைன்னு பார்த்தா 25,716 என்ற நிலை வரை செல்ல வாய்ப்பு. இதுதான் நிலைகள், இதுதான் ட்ரெண்டு. இதுக்கு தகுந்தாப்புல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல்லைக்கான அழுத்துங்கள். பெல்லைக்கான அழுத்துவதும் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும். எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள். வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.